நிறைய பேர்ட்ட கோட் வாங்கும்போது இவங்கள்ட்ட கோட் வாங்கினா கோட் வந்து எங்களுக்கு பெஸ்ட்டாகவும் காம்படிட்டிவாகவும் இருந்துச்சு. ப்ளஸ் அப்ரோச் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் மாதிரி இருந்துச்சு. ஒரு ப்ரொஃபஷனலாக ரொம்ப பிஸ்னஸாக அந்த மாதிரி இருந்ததோட ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக இருந்தது. கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. கோட்டும் அக்செப்டபுளாக இருந்தது. நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சு கொடுத்தோம். ஸோ அந்த ட்ரஸ்ட்டை வந்து அவங்க அப்படியே ஹோல்டு பண்ணி திருப்பி எங்கள் கையில் கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்தது. சும்மா ப்ரீமியம் லுக்கில் இருக்குது பூஜா. செகண்ட் பேனல் நமக்கு தேவைப்படாது. காஸ்ட்டு நமக்கு இதில் கம்மியாகும். ஒரு 17,000 to 20,000 அந்த மாதிரி தான் லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கிரானைட் போட்டு இது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அழகாக 2 யானை வாங்கி மாட்டுது. நம்ம உட்டன் பேனலிங் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கிரானைட் போட்டு இது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஸ்பேசியஸாக இருக்குது. லெஃப்ட் ரைட்டில் கீழே எல்லாத்துலேயுமே நம்ம ஹேங்கிங் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரூம் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் உங்கள் எஸ்ஏ இன்டீரியர்ஸ் அஜின். வெல்கம் டு எஸ்ஏ இன்டீரியர்ஸ் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு 3 BHK இன்டீரியர் டைம்லி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஷார்ட் டைமில் இந்த வீடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம இந்த வீடை பற்றி பார்க்கலாம். இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே அழகாக ஒரு சூப்பராக கொஞ்சம் வியூ நல்லா இருக்குன்னு கஸ்டமர் கேட்டார். நம்ம என்ட்ரன்ஸில் அழகாக ஃப்ளூட்டட் பேனல் பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸ் பேனல் உங்களுக்கு சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஃப்ளூட்டட் பேனல் ஃபுல் அப்படியே ஏற்றி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே போட்டு 2 பக்கமும் யாழி செட் பண்ணி ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் இந்த என்ட்ரன்ஸை பிளான் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கதவு வந்து எப்படி கொடுத்தாங்கன்னா பிளெயினாக கொடுத்துருந்தாங்க. கிளைண்ட் நாங்கள் டிஸ்கஸ் வரும்போது இதில் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க வந்து ஃபுல்லாகவே ஸ்டிப்பெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா ஃபுல்லாக தேவையில்லை, நம்ம டிசைனுக்கு இப்போ கொஞ்சம் மாடிஃபிகேஷனாக சூப்பராக பண்ணலான்னு. ஸோ அதில் இங்கே ஒரு தோரணை தொங்குற மாதிரி கோல்டு, அது எப்படி மேலேருந்து கண்டினியூ ஆகிற மாதிரி சுற்றி பார்டர் மாதிரி கோல்டு ஸ்டிப்பு ஒட்டி அழகாக ரெடி பண்ணிட்டோம். இது ஓவரால் வியூ பார்க்கும்போது சூப்பராக பக்காவாக இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வந்தோடனே பெரிய ஹால். அந்த ஹாலில் வந்து ப்ரொஃபைல் லைட், ஃபால் சீலிங் வேண்டாங்கிறதுனால நம்ம ப்ரொஃபைல் லைட் சாண்டிலியர் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா ஒரு ஃபால் சீலிங் பண்ணுறோம் ஒரு 50,000 70,000 ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு ஃபால் சீலிங் தேவையில்லை, ஆனால் அந்த லுக்கு வேணும், பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்னா ப்ரொஃபைல் லைட் நம்ம பிளான் பண்ணலாம். இந்த ப்ரொஃபைல் லைட்டோட பட்ஜெட் வந்து ஒரு 17,000 to 20,000 அந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஹாலும் லுக் வைஸ் நல்லா இருக்கும். ஒரு பிரைட்னஸாக ஃபால் சீலிங் பண்ண ஒரு லுக்கு உங்களுக்கு இது கிடைக்கும். ப்ளஸ் இந்த வீட்டில் வந்து ஒரு டிவி யூனிட் அழகாக பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட்லேயே வந்து எல் டைப்பில் லைட் கொடுத்துருக்கோம். அப்புறம் வால் ஹேங்கிங் யூனிட் ஒன்று கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்கே ஒரு ஃப்ளாப் ஓப்பன் மாதிரி செயின் போட்டு விட்டுருக்கோம். அப்புறம் ஒயரெல்லாம் உள்ளே போட்டால் வெளியே வர்ற மாதிரி இங்கே வர்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். சுவிட்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரூட் பேனல் வித்து கிளிட்டரிங் மைக்கா, அந்த நம்ம மார்பிள் நிறைய டிசைன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேனலிங் மாதிரி பண்ணி இதை பிளான் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் டிசைன் பண்ணும்போது நார்மல் பேனலிங் பண்ணிவிட்டு அப்புறம் செகண்டரி ஒரு பேனல் பண்ணிவிட்டு டிவி வைக்கும்போது அது ஹைலைட்டாக தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் எப்போவுமே. ஸோ இந்த டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பிளான் பண்ணோன்னா ஃபுல் ஃப்ளூட் பேனல் கொடுத்துட்டு இந்த பேனல் மட்டும் தனியாக ஒரு கலரில் கொடுத்துட்டு அதில் டிவி வைக்கும்போது இது தனியாக ஹைலைட்டாக தெரியும். ஸோ செகண்ட் பேனல் நமக்கு தேவைப்படாது, காஸ்ட்டு நமக்கு இதில் கம்மியாகும். இன்னொன்று என்னென்னா இந்த டிவி வைக்கிற சென்டர் பேனலும் வியூவாக தெரியும், பார்க்கவும் லுக்கு நல்லா இருக்குன்னு அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பூஜா யூனிட் வந்து நான் இமேஜஸ் நிறைய பார்க்கும்போது நிறைய மாடல் ஹவுசஸில் நான் இந்த பூஜா யூனிட் பண்ணி பார்த்துருக்கேன். கஸ்டமர் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்கள் கர்விங் ஒர்க்கே வேண்டாம், டஸ்ட் படம் அப்படி கஸ்டமர் சொன்னாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பிளான் பண்ணலான்னு பார்த்தா கிளாஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். கிளாஸில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து பெல்லு, மேலே பெல்லு, சென்டரில் கிளாஸு. ஸோ அந்த லுக்கு எப்படி வருதுன்னு நாங்கள் டிசைன் பண்ணி பார்த்தோம். கஸ்டமருக்கு அந்த டிசைன் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அவங்க ஓகே சொன்னனால நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம். வியூ வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் கோல்டு கேண்டில், இந்த கோல்டு பெல்லெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் லுக்கில் இந்த பூஜா யூனிட் இருக்குது. இந்த பூஜா யூனிட்டில் வந்து 2 டோர், அப்புறம் வந்து 4 டோர் தான் உங்களுக்கு தெரியும். இதோட லீஃப் ட்ரா, இதோட ட்ராயர்ஸ் எல்லாமே நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா உள்ளே கொடுத்துட்டோம். இங்கே 2 ட்ரா கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு படைகள் ட்ரா கொடுத்துருக்கோம், இதில் போட்டு சாமி கும்பிட்ற மாதிரி. இந்த யூனிட்டில் வந்து இப்போ யூஸ்டு கிளாத்துன்னு வரும்போது நிறைய கிளாத் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 day 2 days யூஸ் ஒன்ஸ் தான் நம்ம வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த துணி எல்லாமே டம்ப் பண்ணுற மாதிரி இங்கே ஃபுல்லாகவே ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ரைட்டில் கீழே எல்லாத்துலேயுமே நம்ம ஹேங்கிங் பண்ணுற மாதிரி ஹேங்கர்ஸ் கொடுத்து கீழே வந்து அழகான ஃபுல் ஸ்டோரேஜ் யூனிட் ஒன்று கொடுத்துருக்கோம். பொருள் எல்லாம் வைக்கிற மாதிரி விளக்கு, சாம்பிராணி, அந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி டெய்லி ஆக்சஸ் ஐட்டம் இங்கே வச்சுக்கலாம்.
இது படையல் போட்டு சாமி கும்பிடலாம். விளக்கெல்லாம் இங்கே வைக்கும்போது கறி பிடிக்காத அளவுக்கு நமக்கு கிரானைட் போட்டு கொடுத்துருக்கோம். சாமி வாலில் ஹேங் பண்ணி கேட்டாங்க, நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு மாதிரி நெயில்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்தராக நம்ம செட் பண்ணும்போது இந்த பூஜை யூனிட்டோட லுக்கே வேறு மாதிரி ஆகிடும். க்ளோஸ் பண்ணும்போது சும்மா ப்ரீமியம் லுக்கில் இருக்குது பூஜா யூனிட். ஆக்சுவலி இதுதான் இந்த வீட்டோட பால்கனி. ஆக்சுவலி பால்கனியில் லைட் போடலை கஸ்டமர். ஸோ வீடு எடுக்கும்போது லைட் ஆகிடுச்சு. மணி 9:30 மணி. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா அங்கே லைட் வச்சுருந்தாங்க, எடுத்து இங்கே வச்சு மாடிஃபிகேஷன் பண்ணி பால்கனி அழகாக மாற்றிட்டோம். ஸோ இங்கே வந்து கீழே வந்து சிலிண்டர் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஃப்ரேம் ஷட்டர் டோர் போட்டு வென்டிலேஷன் கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா சிலிண்டர் வைக்கிறனால கேஸ் இதனால் ஏர் சர்க்குலேஷன் பண்ணிக்கிறதுக்காக பிளான் பண்ணி இதை பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் என்னென்னா இப்போ வாஷிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி இது ஓப்பன் செல்ஃப் தான் கேட்டாங்க. இந்த ஓப்பனாகவே எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால அப்புறம் இங்கே வாஷிங் மிஷின் வைக்க போகிறாங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ப்ரூம் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு செல்ஃப் மாதிரி ஒன்று கேட்டாங்க, என்ன இந்த ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இங்கே வைக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ அழகாக இதை நம்ம பால்கனியில் நம்ம எஸ்ஏ இன்டீரியர் ஸ்டைலில் சூப்பராக ஒரு ப்ரூம் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து எல்லா வீட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான யூனிட்னு நான் இதை சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வைக்கும்போது இது வந்து நல்ல பார்க்கவும் உங்களுக்கு எதுவுமே வெளியே தெரியாது. மாப்பு தொடப்பம் அதெல்லாம் இங்கே சேவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்க்க வீடு நீட்டாக இருக்கும். மேக்ஸிமம் பண்ணும்போது இந்த கண்டிப்பாக இந்த ப்ரூம் பாக்ஸ் மட்டும் எல்லாரும் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஹால் டைனிங் இந்த இடத்துல வந்து ஒரு வால் கனெக்ட் ஆகி ஒரு பீம் எல் மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. இது பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லுக்காக வேணும்னு சொன்னாங்க. நான் போச்சுன்னா ஒரு என்ட்ரன்ஸ் பேனல் மாதிரி போடலாம். என்ட்ரன்ஸ் பேனல் எல்லா வாட்டியும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி போட்டு பா டைப்பில் போடுவோம். இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல் டைப்பில் போடலாம். இதில் போட்டு அழகாக 2 யானை வாங்கி மாட்டிட்டோம். இப்போ இந்த இடத்தோட லுக்கே அப்படி வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சூப்பராக யூனிக்காக இந்த இடம் இருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னலாக இந்த வீடை அப்படியே மாற்றி எடுத்துச்சு. பூஜா யூனிட்டாக இருக்கட்டும், என்ட்ரன்ஸ் மெயின் டோர் என்ட்ரன்ஸு, அதுக்கப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் பேனல் பார்க்கும்போது ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்குது இந்த வீடு. அப்புறம் நாங்கள் நிறைய இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கிச்சனில் ஒரு கவுண்டர் மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வந்து ஹைட்டான சேர் தான் போட்டு யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே கிரானைட் மாதிரி ஒரு சின்ன வால் தான் இருந்தது. நம்ம உட்டன் பேனலிங் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கிரானைட் போட்டு இது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ உட்காந்து சாப்பிட்றது, சமைச்சு வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கவர் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பன் கிச்சன், இந்த டைனிங் ஹால் இது. சரி, இது வந்து ஷூ ரேக் தான். நம்ம வந்து வெளியில் வச்சுருந்தோம், கஸ்டமர் வந்து வீட்டுக்குள்ளே வைங்க அப்படின்னு சொன்னதால நம்ம இது வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒர்க்கிங் ஏரியா. இப்போ குழந்தைங்க நீங்கள் அங்கே சமைக்கிறீங்கன்னா குழந்தைங்க உட்கார வச்சு ஹோம்ஒர்க் எழுத வைக்கலாம். நீங்கள் இங்கே ஒரு பெரிய சேர் போட்டு உட்காந்து சாப்பிட்லாம், சமைச்சதை எடுத்து இங்கே அடுக்கி வைக்கலாம். பார்க்க ஒரு ஓப்பன் கிச்சன் வந்து நல்லாயிருக்கும். இந்த இடம் அந்த அளவு இது இருக்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சூப்பராக நம்ம பிளான் பண்ணி கிரானைட் போட்டு கொடுத்துருக்கோம். அடுத்து கிச்சன் கலரோட பேர் வந்து பாம் க்ரீன் வித் ஒயிட் காம்பினேஷன். ப்ளஸ் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் பேனல். ஆக்சுவலி நாங்கள் அந்த ஹாலில் டைனிங்கில் இருக்க என்ட்ரன்ஸ் பேனல் போட்ட பிறகு தான் கஸ்டமர் சொன்னாங்க, எனக்கு இங்கேயும் ஒரு என்ட்ரன்ஸ் பேனல் போடலாம், அது நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ போடும்போது லுக் வந்து ரொம்ப ஒரு பெரிய ட்ரெடிஷ்னல் லுக் மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. ஹாய் அந்த மாதிரி. ஸோ கிச்சன் வந்து இங்கே வந்து இப்படி சி டைப்பில் இல்லை, டி டைப்பில் இப்படி சுற்றுற மாதிரி ஒரு கிச்சன். இது ஸ்பேசியஸாக இருக்குது. இப்போது இங்கே ஒரு ஆள் ஆக்சஸ் பண்ணலாம், இங்கே 2 பேர் நின்று சமைக்கலாம், இங்கே ஒரு ஆள் நின்று காய் வெட்டலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இங்கே ஒரு ஆள் நிற்கலாம், நிறைய பேர் நின்று ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கிச்சன். ஓப்பன் கிச்சன் வேறு, நல்ல ஒரு வியூ சூப்பராக இருக்குது. இங்கே லாஃப்ட் வந்து இந்த பக்கம் மட்டும் பண்ணியிருக்கோம், இந்த சைடில் மட்டும். மீதி எல்லா இடமே வந்து டாப் ஸ்டோரேஜ் யூனிட்டு, ஸ்பைஸ் ரேக் வித் ப்ரொஃபைல் லைட் அண்ட் நம்ம வந்து பாட்டம் ஸ்டோரேஜ் யூனிட் தான் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 3 டேண்டம் ஆக்சரிஸ் கொடுத்துருக்கோம். டேண்டம் எல்லாமே பெருசாக தான் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு. இது வந்து பிளெயின் பாஸ்கெட், இது வந்து பிளேட் பாஸ்கெட், இது வந்து கட்லரி பாஸ்கெட். எல்லாமே சிலிக் பிராண்டில் தான் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். டஸ்ட்பின் ஹோல்டர் இங்கே வச்சுருக்கோம். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி சாஃப்ட் க்ளோசிங் தான். அதே மாதிரி மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே ஸ்டோரேஜாக வேணும், பொருள் எல்லாம் உள்ள வைக்கிற மாதிரி கேட்டதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டோரேஜாகவே நம்ம இதை வந்து இந்த வீட்டில் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஆர்ஓ ஸ்டோரேஜ் யூனிட், ஆர்ஓ வைக்கிறதுக்காக இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். பேசியஸாக நிறைய ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒயிட் வித் க்ரீன் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த க்ரீன். நம்ம அடுத்தடுத்துக்கு கஸ்டமருக்கு நம்ம சஜெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைட் டிஸ்கஸ் பண்ணும்போது தண்ணி வெளியே வராமல் இருக்கும், பீடிங் போட முடியுமான்னு கஸ்டமர் கேட்டாங்க. ஸோ அதுக்கு மாதிரி நம்ம கிரானைட் பீடிங் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே.
வந்து நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் பண்ணியிருக்கு. ஒரு பீச் வித் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு டோர் எடுத்துகிட்டு அந்த டோரில் வந்து இது ஒரு கலர் இது ஒரு கலர். ஸோ அந்த ஒவ்வொரு டோர்லேயும் ஒவ்வொரு கலர் 2 கலர் ஆட் பண்ணி பண்ணோம். அப்போ என்னென்னா இது ஒரு டோர் இது ஒரு டோர் இது ஒரு டோர் அந்த மாதிரி 1 2 3 4 5 6 டோர் இருக்க மாதிரி பார்த்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இது ரெண்டுமே 4 டோர் தான். ஸோ அந்த பட்ஜெட் டிசைன் வந்து அந்த மாதிரி பண்ணனால இதோட லுக்கு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சூப்பராக வந்திருக்கு. கேஸில் வந்து நாப் கொடுக்குறதுல கீழே பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் ப்ரொவிஷன் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா அப்போ வந்து இந்த டோரை நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இந்த நாப் வந்து டோரில் இடிக்காது, கையில் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் இங்கே ஒரு ஹேங்கர் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஷர்ட்ஸ் எல்லாம் ஹேங்கிங் பண்ணுற மாதிரி. ப்ளஸ் வந்து இதுக்கு 2க்குமே லாக் அண்ட் கீ கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் வந்து எனக்கு ஃபுல்லாக வேணும், மிரர் ஒட்டி நீங்கள் இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோன்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு மிரர், கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவே ஒரு மிரர் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை பிளான் பண்ணி கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு பேசேஜ் இருக்குது. ஸோ அந்த பேசேஜில் வந்து நம்ம இங்கே ஒரு பேனல் போட்டிருக்கோம், அங்கே ஒரு பேனல் போட்டிருக்கோம், இங்கே எதாவது பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சரி நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ளூட் பேனல் மாதிரி எல் மாதிரி ஆட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த வீட்டில் வந்து நிறைய ஃப்ளூட் இந்த என்ட்ரன்ஸ் பேனல் நிறைய ஒரு வியூக்காக பண்ணியிருக்கோம். ரொம்ப அவுட்புட் நல்லா வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இங்கே நாங்கள் வந்து வெறும் லாஃப்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். என்னென்னா இங்கே வந்து இங்கே 2 பெட்ரூம் இருக்குது, 2 பெட்ரூம்லேயே வார்ட்ரோப் பண்ணுறோம். இந்த பெட்ரூமில் வார்ட்ரோப் தேவையில்லை, நான் எங்ககிட்ட இருக்க பியூரோவை நாங்கள் வச்சுக்கிறோம். ஸோ அதுக்காக லாஃப்ட்டை மட்டும் கவர் பண்ணிக்கிறதுனால லாஃப்ட்டை மட்டும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம் பேசேஜில் ஒரு லாஃப்ட் இருக்குது. அந்த லாஃப்ட்டை வந்து நம்ம அதே கலரில் இதை கவர் பண்ணி கொடுத்துட்டோம். இது மாதிரி இந்த வீட்டில் யூஸ் பண்ண எல்லா பிளைவுட்டும் வந்து கிச்சன் பிடபிள்யூபி யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற இடம் எல்லாமே பிடபிள்யூஆர் பிளைவுட் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு யூஸ்டு கிளாத் யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த யூனிட்டில் வந்து இப்போ யூஸ்டு கிளாத்துன்னு வரும்போது நிறைய கிளாத் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 day 2 days யூஸ் ஒன்ஸ் தான் நம்ம வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த துணி எல்லாமே டம்ப் பண்ணுற மாதிரி இங்கே ஃபுல்லாகவே ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ரைட்டில் கீழே எல்லா இடத்துலையுமே நம்ம ஹேங்கிங் பண்ணுற மாதிரி ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது என்னென்னா நீங்கள் மேக்ஸிமம் இதில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு இங்கே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் மல்டி பர்பஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் எது யூஸ்டு கிளாத்தாக யூஸ் பண்ணலைன்னா ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸஸ் ஹேங்கிங் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டையோ ஒரு சாரியோ எதுனாலும் நம்ம ஃபுல்லாகவே ஹேங் பண்ணுற மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டி பர்பஸ் வார்ட்ரோப். இதை வந்து யூஸ்டு கிளாத்தாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஹேங்கிங் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இது கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பராக ப்ரீமியம் லுக்கில் இது வந்திருக்கு. இங்கே வந்து ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் தான். நம்ம எஸ்ஏஎன்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் ஒரு ஃப்ளோர் பிளானோ உங்கள் வீடோ நான் வந்து விசிட் பண்ணுறேன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான ஃபுல் இன்டீரியருக்கு உண்டான எஸ்டிமேஷன் நான் முதல்ல கொடுத்துருவேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடில் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து டைம்லி டெலிவரி, ப்ரீமியம் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி மெட்டீரியல், லோ பட்ஜெட்டில் நீங்கள் எங்கள் எஸ்டிமேஷனை வாங்கி எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நாங்கள் கொடுக்குற குவாலிட்டியில் யாருமே இந்த ரேட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்னா நமக்கு கஸ்டமர்ஸ் முக்கியம். நம்ம அடுத்தடுத்து நிறைய பண்ணணும். நிறைய கஸ்டமர் வந்து வீடு வாங்கும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு எல்லாம் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 100% பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எஸ்ஏஎன்டி பண்ணி கொடுத்துட்ருக்கு. நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். கண்டினியூ அப்படி தான் பண்ணி கொடுப்போம். உங்கள் வீட்டுக்கும் நாங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக ஹை குவாலிட்டியில் இன்டீரியர் பண்ணித்தரோம். நீங்கள் எஸ்ஏஎன்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடை டைம்லி ஹேண்ட் ஓவர் பண்ணித்தரோம். சொன்ன டைமில் இப்போ இந்த டேட் டு இந்த டேட் பண்ணித்தரேன்னா அந்த டேட் டு அந்த டேட் பண்ணி தருவோம். அதான் எஸ்ஏஎன்டியோட ஸ்பெஷாலிட்டியே. நம்பி எஸ்ஏஎன்டி வாங்க, உங்கள் வீடை நான் சூப்பராக பண்ணித்தரேன். எஸ்ஏ இன்டீரியர்ஸோட வியூவர்ஸ்க்கு பெரிய ஹாய். இது வந்து என்னோடய அக்காவோட ஹவுஸ் சென்னையில் இருக்குது, பெருங்குளத்தூரில், எஸ்எஸ்எம் நகரில். இந்த இன்டீரியர்ஸை வந்து இவங்கள்ட்ட கொடுத்தோம். இன்ஸ்டாகிராம், யூடியூப் பார்த்து தான் இவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இவங்கள்ட்டையும் கொட்டேஷன்ஸ் கேட்டாங்க, அக்கா கேட்டிருந்தா. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இதை நிறைய பேர் இதை பண்ணுறாங்க. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட இதை பற்றி கேட்டிருந்தேன். கொட்டேஷன் வைஸ் வந்து இவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னு சொல்லி அக்கா சொன்னான். ஸோ நம்ம இவங்கள்ட்டே போகலாம், ப்ரீவியஸ் டிசைன்ஸும் நல்லா இருக்குது, ஸோ நமக்கு நல்லா ஃபீஸிபிளாக பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னு சொல்லி அக்கா சொன்னான்.
சரி ஓகே அப்போ நம்ம இவங்களோடய கேரி ஃபார்வர்ட் பண்ணலான்னு சொல்லி பண்ணோம். நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சு கொடுத்தோம். ஸோ அந்த ட்ரஸ்ட்டை வந்து அவங்க அப்படியே ஹோல்டு பண்ணி திருப்பி எங்கள் கையில் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எப்படி அவுட்புட் எதிர்பார்த்தோமோ அதே அவுட்புட்டை அப்படியே நமக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறத கூட அவங்களே நம்ம இங்கே இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்களும் உங்களோட இனிமேல் வரப்போகிற ஆர்டர்ஸை நீங்களும் அவங்கள்ட்ட கொடுங்க. கண்டிப்பாக நல்ல முறையில் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் எப்பவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இனிமேல் நீங்கள் பார்க்குற நீங்கள் வியூவர்ஸ் நீங்களும் அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. சாரை நான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லெவல்லையும் சரி என்னோட ஒய்ஃபோட ரிலேஷன் சைட்லையும் நிறைய பேர் இன்டீரியர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எங்கள் சைடில் கொடுக்குறதா அந்த சைடில் கொடுக்குறதான்னு எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இவங்களோட இது எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடச்சிது. ஸோ அதில் நான் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் கோட் வாங்கினோம். நிறைய பேர்ட்ட கோட் வாங்கும்போது இவங்கள்ட்ட கோட் வாங்கினோம். கோட் வந்து எங்களுக்கு பெஸ்ட்டாகவும் காம்படிட்டிவாகவும் இருந்துச்சு. ப்ளஸ் அப்ரோச் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் மாதிரி இருந்துச்சு. ஒரு ப்ரொஃபஷனலாக ரொம்ப பிஸ்னஸாக அந்த மாதிரி இருக்கிறோட ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக இருந்தது. கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. கோட்டும் அக்செப்டபுளாக இருந்தது. மெயினாக ப்ளஸ்ஸாக சொல்லணும்னா எங்களுக்கு ஆக்சுவலாக பில்டர் சைட்லேருந்து இபி வர்றதுக்கு, ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு, இந்த பெயிண்டிங் ஒர்க்குலாம் கொஞ்சம் டிலே பண்ணாங்க. எங்களால் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியல. இவங்க ஃபேக்ட்ரியில் வந்து முடிச்சிட்டாங்க, ஆல்மோஸ்ட் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. பட் வந்து எங்களுக்கு இங்கே செட்டப் பண்ணி கொடுக்குறதுக்கு இவங்க ரெடியாக இருந்தாங்க. பட் பில்டர் சைடில் ஒப்படைக்க முடியல அவங்களால. ஸோ எங்களுக்கு அந்த குயிக் ஷார்ட் டேர்மில் ஒரு 2-3 நாள்லேயே மற்ற எல்லாமே எங்களுக்கு கிட்டத்தட்ட முடிச்சு ஒரு 90-95% ஒர்க்கை முடிச்சு கிரகப்பிரவேசத்துக்கு பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமிங் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்தது. ஸோ நம்ம எஸ்ஏஎன்டியில் சார் வந்து அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் வந்து ஃபோனில் தான் பேசிக்கிட்டோம். சார் வந்து எங்கள் வீடியோ மட்டும்தான் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். நான் வந்து பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன், எஸ்டிமேஷன் தரேன் அப்படின்னு. ஆக்சுவலி எடுத்து எங்கள் ப்ராஜெக்ட் எதுவுமே பார்க்காமலே சார் வந்து எங்களை ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாரு. எங்கிட்ட டீட்டெயிலாக சொன்னார் இந்த மாதிரிலாம் தேவை அப்படின்னு. நானும் அதுக்கேற்ற மாதிரி ஓகே சொல்லிட்டேன். சார் எங்களோட நீங்கள் எஸ்ஏஎன்டியில் நீங்கள் எங்கள் ப்ராஜெக்ட் எதுவுமே பார்க்கல, ஆனால் எங்களை நீங்கள் வந்து ஓகே எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு எப்படி அந்த ட்ரஸ்ட் வந்தது சார்? இல்லை சார், உங்களோட வீடியோஸ் நான் பார்த்துருந்தேன். நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன். அது ஜஸ்ட் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தோம்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதில் ட்ரஸ்ட் வந்தது. ப்ளஸ் கோட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ரீசனபுளாக இருந்தனால தான் நான் ஓகே சார். உங்களுக்கும் சூப்பரான இன்டீரியர் பண்ணால் நீங்கள் எஸ்ஏ இன்டீரியரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக ப்ரீமியம் லுக்கில் பண்ணித்தரேன்.